என்ன தட்டி செய்துட்டு நாய உன்னை என்ன சென்னு கேட்க மாட்டேடி. நான் துணி எடுக்க வந்தேன். உன்னை துணி எடுக்க சென்னதை இரட்டி துணி ஏற்றி எங்கிட்டு போற போட்டு வந்து போட்டு போட்டு அவனை கொள்ள மூலம் கொள்ள உங்க 2 பேரும் என்ன ஒரு நிமிஷம் நிம்மதி இல்லை. ஏண்டி இதுல அழுது நிக்க பொம்மை செத்து போன அழுது நிக்க என்ன சென்னாலும் பொத்துண்டு வந்துற நீதி கடையில் மரியாதையா போயிரு. இல்லைன்னா சட்டோட பழுக்க வச்சு சூடாச்சு போடுவோம் பாத்துக்க. யாழுதுட்டு இருக்கிய? அம்மா அடிச்சு. எதுக்கு? இங்க வா. உடனே பிள்ளை அடிச்ச உன தலை சரியில்லைன்னா ஏதோ பைத்தராசிரி பட்டி யாரும் நல்ல கோவத்தட்டி பிள்ளை மேல தீக்க. அவ அடி வாங்கினா அவ செய்த வேலை இது. அதுக்கு வேண்டி நீங்க வக்காலத்து வர வேண்டிய தேவை ஒண்ணா இல்ல. இல்லைனாலும் என்னிட சண்டை பிடிச்ச ஒவ்வொரு காரியம் நடக்கவே தானே நீங்க. நீ போ, நீ எங்க போயிரு என்ன என்ன பொறுமையை சூழ்ச்சப்படாத பாத்தியா? நீ இப்படிதான் நடப்பேன் இன்னைக்கு ஒரு பெட்டு படி குத்திக்கிட்டு மரியாதை ஒரு கொம்மையை விட்டு போயிரு. இவ்வளவு பணம் செல்லாகி என்ன கல்யாணம் பண்ணி தந்தா வீட்டுல போய் அடை இருக்காது இல்ல. ஓ அப்படியா? இல்ல போண்டிய நான் இல்ல நீங்க தான். நீங்க முதல்ல நல்ல டாக்டர் பாருங்க. கல்யாணம் வந்த நாள்ல இதுவரை ஒரு நாளாக நிம்மதியா இருக்க விட்டு இருக்குதியலா? ஏன்னா வாழ்க்கை நாசாக்கினா போறது எப்பவும் என்ன வீட்டுக்கு பேருன்னு சொல்லியது. நான் போனா போகல. நான் கல்யாணத்து முன்ன எப்படி வந்தாலும் அதே போல விடுங்க. நான் போகல. ஏன்னா பொறுமை ரொம்ப சோதிச்சப்படாது. இவ்வளவு நீ இப்படி விட்டா சரியாவது. இது முழு பைத்தியம் ஆயிடுச்சுன்னு தோணுது. எதங்க பைத்தியராசர் வேண்டி சேர்த்த வேண்டியதுதான். வலிக்குதா மோள? நீ துணியை கீழே தள்ளி போட்டதுனால தானே அம்மை கோவம் வந்து நீ அடிக்க மாட்டேன்னு. ஏன் என்ன ஏன்னா ஒரு 500 ரூபா வேணும். என்னத்துக்கோ? ஏன் என்னத்துக்கு சென்னாதான் தருவீங்களோ? என்னத்துக்கு தர முடியாது. ஏன் நீ வேலை இது கொண்டு வச்சதுக்கு ஏதாவது இருக்கோ? இல்ல உங்க அப்பா வேலை இது கொண்டு அடிச்சிட்டு போயிருக்கியா? நீ கேட்காம எடுத்துருக்கு. நானும் உண்ட கேட்டேன் பாரு. என்ன செல்ல கேட்டோட தந்து கிழிச்சு தள்ளிடுவான். எல்லாம் ஏதோ தலையெழுத்து. பெண்டாட்டிக்கு 10 பைசா செலாக்க முடியாத நீ எல்லாம் எதுக்குல பெண்ணு கட்டின? அதான் கொப்பம் பைத்தியம் பிடிச்ச ஒன்னைய தள்ள கட்டிச்சு என்ன ஏமாத்தி போட்டான். இல்ல நீ கேட்காம நான் எடுத்தது இல்ல. நாங்க மோட்டர் அடிச்சு வச்சிருக்கேன். போட்டு போய் சோறு வெட்டி. நீ கேட்காம எல்லாம் அவுச்சு தரீங்க. என்ன வேலைக்கு வச்சிருக்கேன்? வேணுமே கோட்டல்ல போய் வாங்கி தின்னல. ஓ அப்படியா? இல்ல பாப்பம் டி. நீயா நானா? நான் உன்னை சிறைக்குதெல்லாம் டி. போப்பா பேட்டது மண்ணதான் வரி தின்னுவேன். மொளனா அங்க வரட்டா? இங்க என்னத்துக்கோ? மருமூஞ்சிலேருந்து கொஞ்ச நாளா உன் நடவடிக்கை சரியில்லை. எல்லாத்தையும் பிடிவாதம் பிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் கோவப்படுதேன். நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரட்டா? நீ கொஞ்ச நாள் இங்க வந்து நிக்கிறியா? என்ன தேடி இங்க யாரும் வர வேண்டிய தேவை ஒன்னும் இல்ல. மருமூஞ்சில இருந்து யாதங்களாம் டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாம் சரியாகணும். ஓ அப்ப சும்மா இல்ல போன் பண்ணது. கல்யாணம் முடிஞ்சோன்னா நீ ஆச்சு உன் பாடாச்சுன்னு பான்கணத்துல தள்ளிட்டு போனவியா? இப்ப என்னடா ஒரு காரணம் இல்லாம போன் பண்ணிட்டியன்னு பார்த்தேன். நான் உங்ககிட்ட எத்தனை நாள் சொல்லிடுறேன் பிரச்சனை பற்றி. ஒரு நாளுங்களும் காது கொடுத்து கேட்டுருக்குதியலா? இப்ப மருமோன் சொல்லிச்சுனா இல்ல கவுன்சிலிங் கொடுத்தா சரியாகும்னு. இது இப்படி ஆகும் நினைச்சேன். இல்ல போல நம்ம யாதங்களும் டாக்டரை போய் பார்ப்போம். இப்ப கவுன்சிலிங் போன தீர்மயம் பிரச்சனை. கவுன்சிலிங் போன கிடைச்சு மேல நஷ்டப்பட்ட வாழ்க்கை இல்லை. நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன்? இந்த கல்யாணம் வேண்டாம்னு எத்தனை தடவை வச்சிருந்தேன். நான் உங்க காலில் விழுந்தேன். இல்ல படிப்பு முடியாத எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? நல்ல சம்மந்தம்னு கல்யாணம் முடிஞ்சோன்னா படிச்சா விட்டுவேன். இப்ப படிச்சா விட்டுணுமா? ஜீவித காலம் ஃபுல்லாக வாயில இருக்கிறதில்ல. நான் கேட்கணும் எல்லாம் என்ன தலைவிதி. என்ற அன்பு காட்டுகிற ஆதரவுல யாரும் இல்லை. நான் என் பிள்ளைய நினைச்சாங்க இதுவரை உயிரோட இருக்கேன். என்ன வாழ்க்கையை முடிச்சிருப்பேன். அப்புறம் ஒண்ணு நான் சொல்லி நல்லா கேட்டுக்கிடுங்க. கவுன்சிலிங் அது இதுன்னு யாருங்களை எனக்கு போன் பண்ணி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என் வாழ்க்கையை தொலைச்சோன்னு உங்களுக்கு எல்லாம் சமாதானம் ஆச்சு இல்ல? இவன் ஏன்ட்ட சத்தம் போட்டுருக்கியா? பைத்தியம் முத்திட்டோ? என்ன தட்டி அழுதுட்டு இருக்கியா? இது இந்த புதிய நாடகமா? ஒண்ணு சொல்லி நல்லா கேட்டீங்க. இந்த மாதிரி உள்ளவன நாடகத்துல இன்னையோட நடத்தி இருக்கணும். இங்க பாத்தீங்க நாளையோ மத்த நாளோ உனக்கு அம்மா இருவேன். அவியலை கூட போய் எதுங்க சைக்காலஜிஸ்ட பார்த்து கவுன்சிலிங் பண்ணாலும் சரிதான். இல்ல எனக்கு டாக்டர் மேல பார்த்து மருந்து வாங்கினாலும் சரிதான். ஒன்னும் இல்லை மந்திராதையை பார்த்து ஒன்னு பிடிச்சிருக்க பேய வரட்டினாலும் சரிதான். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தா போதும்.
பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, அது உங்களுக்கு தான். உங்க வீட்டுல இருந்து யாரையும் கூப்பிட்டு நீங்க முதல்ல பைத்தியம் ஆஸ்பத்திரி போங்க. முதல்ல உங்க பைத்தியம் தெரியப்ப தன்னாலே என்ன சரியாகும். இது எப்படி சல்வட்டிட்டு போகுது? பைத்தியம் முத்திட்டு நான் தோணுது. இனி பார்த்துட்டு காரியம் இல்லை, ஏதாவது பைத்திய ஆஸ்பத்திரி சேர்த்துட வேண்டியதுதான். அப்போ நான் அவங்களை எதுக்கு நேரில் வர சொன்னேன்னா, இப்படிட்ட காரியங்கள் ஃபோனில் பேசினா சரியாகாது பார்த்துருங்க. இங்கே எல்லாம் கைமீறி போயிட்டு பார்த்துருங்க. அவ்வளோ நடவடிக்கைகள் இப்போ வர ரொம்ப மோசம். முன்னாடி இப்படி கிடையாது. நான் என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் என்ன சொன்னாலும் சண்டைக்கு வர்றேன். பிள்ளைகிட்டையும் ஃபுல்லாக சண்டை தான் பிடிச்சிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மென்டலி ஏதோ பிரச்சனை உண்டுன்னு தோணும். சரி, உன பெண்டாட்டி இந்த பிரச்சனை வாங்கி எவ்வளோ நாளாச்சு? கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் அது இப்போ கூடி ஒரு கண்ட்ரோல் இல்லாத போயிட்டு இருக்கு பாருங்க. இது இப்போ ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டாமல் சரியாகாது. நான் அவ்வளோ வீட்டில் கொண்டு விட்டாலோ அப்படி நாங்கள் அவங்க வீட்டுக்காரங்க அவ்வளோ ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டி மருந்து பார்க்கட்டோம். அதெல்லாம் நல்லது. இது இந்த பிரச்சனை தொடங்கி கொஞ்ச நாள் தானே ஆச்சு. இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிட்டு இருப்ப அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணும்போது அப்படியே பிரச்சனை இல்லை பார்த்துருங்க. அப்படி பிரச்சனை ஒன்றுனாங்க நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லை, அப்போ நீ எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவ்வளோ ஒரு மனநோயாளி ஆக்கிட்டு இப்போ அவ்வளோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னா அவ்வளோ வீட்டில் வந்து விடு நிற்க நல்லா இருக்கு பார்த்துக்க. நான் என்ன செய்தேன்னு சொல்லிட்டு சொல்லுறியா? நான் அவளுக்கு என்ன செய்து கொடுக்கல? சாப்பாட்டுக்கு சாப்பாடு, துணிக்கு துணி, என்ன வேணுமோ எல்லாம் செய்து கொடுத்துட்டே இருக்கேன். இதுக்கு மேலே வேற என்ன செய்யுது? நான் ஒரு பிரச்சனை பரிகாரம் காண உங்களை வரதுன்னா நீங்கள் என்ன குற்றவாளியாக கையில் பார்க்குறியா? நான் இங்கே வரம்பெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். அவளுக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லை. அவள் எல்லா விதத்துலேயும் ஸ்மார்ட் ஆகும் ஒன்றை விட. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னு சொல்லி நீ தானே அவள் கூட இருக்கி. அப்போ நீ தான் காரணம், வேற யாரும் இல்லை. வயிறு நிறைச்சி சோரம் போட்டு துணி எடுத்து கொடுத்தா பின்னாடி மாதிரி சந்தோஷம் ஆயிரம்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்குதியா? அது ஒரு உயிருள்ள பெண்ணாகும், இல்லாத மிருகம் இல்லை. அதுக்கு தேவையுள்ள வாங்கி கொடுத்து கூட்டில் போட்டு வளர்த்தது. நீங்கள் இப்படி சொல்லுதியா? நான் உன்னை குற்றப்படுத்தவோ கோவப்படுத்தவோ இதற்கு செல்லலை. முதல்ல அவளுக்கு புருஷனாட்டு அவளுக்கு ஃபீலிங்களை பிரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். நீ ஒரு தடவை யோசிச்சு பாரு. கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாளாச்சு இல்லை, ஒரு நாள் அவள்கிட்ட சந்தோஷம் 4 வார்த்தை பேசியிருப்பியா? இல்லை அவ்வளோ சந்தோஷம் வெளியில் எங்கே கூட்டிகிட்டு எங்கே போயிருப்பியா? எனக்கு அதுக்கு எங்கள் அப்பா நேரம் இருக்கு. நான் அவளுக்கு பிள்ளைய விட்டு தானே கஷ்டப்பட்டு இருக்கேன். அதையும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. நீ ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்க. ஒரு நாயாக இருந்தாலும் 24 மணி நேரம் கூட்டில் அடைச்சி போட்டாச்சுன்னு அதுக்கு ஒரேதான் வருமே தவிர அன்புன்னு உள்ளதே வராது. அது உனக்கு பிள்ளை அம்மா இல்லை, உனக்கு பிள்ளைய நல்லா பிடிச்சான். உனக்கு பிள்ளை வேணாம், பிள்ளை அம்மா வேண்டாம். இல்லை இப்போலாம் அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவளை வீட்டில் கொண்டு விட்டு தான் நிற்க. ஒரு மாப்பிள்ளைக்காரனா அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவளை கூட இந்த சால்வ் பண்ண முடியல. இல்லைன்னா நீ எல்லாருக்குள்ள பெண்ணு கட்டினேன். கல்யாணம் பண்ணும்போது கமிட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு சாதனம் உண்டு. அது ஒன்று தெரியுமா? ஒன்றை போல சிலர் தான் ஆவேசில் கல்யாணம் பண்ணிடுவேன். உடனே பிள்ளையும் பார்த்துடுவேன். கொஞ்ச நாள் தாண்டி போய் ஆயிடுச்சா பிள்ளை போதும் தள்ள வேண்டாம். அடுத்து டென்ஷன், ப்ரெஷர், டிப்ரெஷன், டாக்டர், மருந்து, அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீ மருந்து வாங்கி கொடுத்தா எத்தனை காலம் மருந்து வாங்கி கொடுப்பேன்? சரி, மருந்து வாங்கி கொடுத்தேன்னா வைப்போம். அவள் திட்டணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கா? சரி, இப்போ மருந்து வாங்கி கொடுத்து சரியாச்சுன்னு வச்சுக்க. திரும்ப அவங்க கூட தானே வாழணும். திரும்ப அவளுக்கு இதே போல் ஆகாதுன்னு என்ன கேரண்டி இருக்கு? அவளுக்கு பிரச்சனை உள்ள மருந்து என்னன்னு தெரியுமா? அது நீ தான், வேற யாரும் இல்லை. நீ மாறினாலே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். ஒரு பெண்டாட்டியோட நிம்மதியாக வாழணும்னா நீ முதல்ல மாறப்பாரு. இல்லைன்னா இது கொண்டும் தீராது. அவ்வளோ டென்ஷனும் ப்ரெஷரும் ஏறும் போது என்ன செய்வாருன்னு நம்மளால் யூகிக்க விட முடியாது. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க. இது நிறைய வீட்டில் நடக்காது. இந்த டென்ஷன், ப்ரெஷர், டிப்ரெஷன் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. எல்லாம் முடிஞ்சிருக்க நான் தாண்டி கேட்டு போயிரு. அவங்களது ஞாபகம் இருக்காது. முதல்ல பெண்டாட்டியோட சிரிச்சு பேசு. 4 இடம் வெளியில் கூட்டிகிட்டு போய் கேட்கதை வாங்கி விடு. நீ அப்படி செய்தாலே இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். அங்கே போய் படிக்க நம்மள ஆடக்கூடாதுன்னு. ஹலோ, கிளம்பிட்டு 5 நிமிஷத்துல வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்க கார்டை எடுத்தேன். பணத்துக்கு கொஞ்சம் செலவு இருக்கு, கொஞ்ச நாள் என்ன கையில இருக்காது. அதுக்கு இப்போ என்ன வச்சு எங்கே போகிற அவளையும் கூட்டிகிட்டு? ஏன் கண்டிப்பா செல்லணுமோ? இல்லைன்னா சும்மா தானே வீட்டில் இருக்கேன், அதை அவங்கள கொண்டு விடலான்னு கேட்டேன். எங்கேயோ தலையை சரியில்லைன்னு எங்கே பைத்திய ராசத்துல ஒன்று சேர்க்கவா இருக்கான். நீ அப்படி சொல்லி இங்கே எவ்வளோ பிரச்சனை எனக்கு இவ்வளோ நாளாக புரியலை. தப்பு என்ன பேரில் தான் கவுன்சிலிங் போட்டு நான் தானே நான் ஒன்று கொண்டு விடலாம். ஃபுல்லாக வீட்டில் கேட்டேன். நம்மளுக்கு வீட்டில் இருப்பேன் என்ன அம்மையை கொண்டு விட்டுரும்.